அனைவருக்கும் வணக்கம். பாகிஸ்தான் மீது ஈரான் எம்பி இப்ராஹிம் ரஸாயி என்பவர் கடுமையான குற்றச்சாட்டை வைத்துள்ளார். பாகிஸ்தான் பேச்சுவார்த்தைக்கு ஒரு நம்பகத்தன்மை இல்லாத நாடு. பாகிஸ்தான் லேக் ஆஃப் கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மை இல்லை என்று கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி எக்ஸ் தளத்தில் பதிவு செய்துள்ளார். அதற்கு முக்கியமான காரணத்தையும் அவர் கூறியுள்ளார். ஈரான் பாகிஸ்தான் நல்ல நண்பர்கள், அது மட்டுமில்லாமல் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடுகள். ஆனால் பாகிஸ்தான் எப்பொழுதுமே அமெரிக்காவின் நலனையே நாடுகிறது. பேச்சுவார்த்தை நடத்த பாகிஸ்தான் ஒரு பொருத்தமில்லாத நாடு என்று அவர் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ளார். அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது என்று பாகிஸ்தான் உறுதியாக இருக்கிறது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், உலகத்திற்கு உண்மையை சொல்ல பாகிஸ்தான் மறுத்துவிட்டது. ஏனென்றால் பாகிஸ்தான் அமெரிக்க நலனையே பாதுகாக்கிறது. என்ன உண்மை என்றால், முதலில் ஈரான் போர் நிறுத்த குறித்து பல்வேறு கருத்துக்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பி வைத்தது. பாகிஸ்தான் அந்த ப்ரப்போசலை அமெரிக்காவிடம் தெரிவித்த போது முதலில் அமெரிக்கா ஏற்றுக்கொண்டது. அதன் பிறகுதான் திடீரென்று பின்வாங்கியது என்ற உண்மையை பாகிஸ்தான் உலகத்திற்கு சொல்ல தவறிவிட்டது. காரணம் என்னவென்றால், ஈரானை விட அமெரிக்காவின் நலனே பாகிஸ்தானுக்கு முக்கியமாக இருக்கிறது. ஏன் ஒரு வார்த்தை கூட அமெரிக்காவுக்கு எதிராக பேச ஈரான் தயங்குகிறது என்று அவர் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அமெரிக்காவிற்கென்று சில பொறுப்புகள் இருக்கிறது. லெபனான் பிரச்சனை மற்றும் ஈரானுடைய சொத்துக்களை அமெரிக்கா முடக்கி வைத்துள்ளது. அவற்றையெல்லாம் விடுவிக்க வேண்டும். இந்த பொறுப்புகள் குறித்து ஏன் பாகிஸ்தான் அமெரிக்காவிடம் வலியுறுத்தவில்லை? ஏனென்றால் பாகிஸ்தான் அமெரிக்கா நலனையை விரும்புகிறது. பாகிஸ்தான் ஒரு சார்பாக தன்னுடைய நிலையை எடுத்துள்ளது. அந்த சார்பு நிலை என்பது அமெரிக்க சார்பு நிலை. பாகிஸ்தான் நடுநிலையாக நடந்து கொள்ளவில்லை. இதனால்தான் பேச்சுவார்த்தையே முறிந்து போனது. இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற வாய்ப்பில்லாமல் போனதற்கு அமெரிக்காவே காரணம் என்று கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் டைம்ஸ் நவ் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பாகிஸ்தான் பூக்லிக்கர் என்று கடுமையான வார்த்தையை ஈரான் எம்பி பயன்படுத்தியதாக அதில் பதிவு செய்துள்ளது. அந்த அளவுக்கு பாகிஸ்தான் மீது ஈரானுக்கு ஒரு கோபம் உள்ளது. அதேபோல் ஈரானுடைய இன்னொரு எம்பியான முகமது நபவியான் என்பவரும் பாகிஸ்தான் குறித்து பேசுகின்ற பொழுது, பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை நடத்த அது ஒரு யுக்தியான ஒரு தவறை, டாக்டிக்கல் எரரை ஈரான் செய்துவிட்டது. ஏனென்றால் பாகிஸ்தான் அமெரிக்காவிற்குத்தான் உதவுகிறது. ஈரானுக்கு வேண்டிய முக்கியமான சலுகைகளை அமெரிக்காவுடன் பேசி பெற்றுத்தர பாகிஸ்தான் தவறிவிட்டது. எனவே எந்த வகையிலும் பாகிஸ்தான் மீது நம்பகத்தன்மை இல்லை. பாகிஸ்தான் அமெரிக்கா சார்பு நிலையிலேயே இருக்கிறது. மற்றும் அமெரிக்கா முதலில் ஏற்றுக்கொண்டு பின்வாங்கியதை, இந்த உண்மையை உலகிற்கு சொல்ல பாகிஸ்தான் தவறிவிட்டது. எனவே பாகிஸ்தான் ஒரு நடுநிலையான புரோக்கர் நாடல்ல. பாகிஸ்தான் ஒரு நடுநிலையான மத்தியஸ்தம் செய்கின்ற நாடல்ல. பாகிஸ்தான் நம்பகத்தன்மை இழந்துவிட்டது. பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் பொருத்தமற்ற நாடு என்று ஈரானிய எம்பிகள் பாகிஸ்தான் மீது சரமார குற்றச்சாட்டை வைத்துள்ளது பாகிஸ்தானுக்கு அதிர்ச்சியை தந்துள்ளது. ஏனென்றால் அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தத்திற்கு பாகிஸ்தான் காரணம் என்று கூறி பாகிஸ்தான் பிரதமர் நோபல் பரிசு தர வேண்டிய அளவுக்கு பாகிஸ்தான் சென்றது. ஆனால் ஈரான் இன்று உண்மையை உரைத்துவிட்டது. பாகிஸ்தான் அமெரிக்கா சார்பாகவே இருக்கிறது, நடுநிலையான நாடல்ல. பாகிஸ்தான் பேச்சுவார்த்தைக்கு பொருத்தமற்ற நாடு என்று சரமாரிய பாகிஸ்தான் மீது ஈரான் எம்பிக்கள் குற்றச்சாட்டை வைத்துள்ளனர்.